இந்த எஜுகேஷனில் இருந்த நிலையில் இருந்த ஒரு நபர்கள்லாம் ஒரு புரிதலுக்காக சொல்கிறேன், ஓரளவு ஜாம்பிஸ் ஆகிடுறாங்க. ஜாம்பிஸ் ஆனவங்க நிறையா டைம் என்னை அட்டாக் பண்ணியிருக்காங்க. இந்த சோனா காலேஜுக்கு ஒரு டைம் நான் ஜாபுக்கு போயிட்டுருந்தேன். அப்போ எங்கள் ஊரில் பூ போட்டிருந்தாங்க, திருவிழா சமயம். எனக்கு சரி திருவிழா ஃபங்க்ஷன் டைமில் கலந்துக்கலாமேன்னு சொல்லிட்டு போனேன். அவங்க ஏதோ ஒரு விதத்தில் அது எரர் ஆயிடுச்சு. அடுத்து இப்போ சமீபத்தில் எஸ்பிஎஸ் ஆர்கானிக் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிக்கும் போனேன். அப்போயும் அந்த சமயம் பார்த்து ஊரில் கும்பாபிஷேகம். அப்போவும் ஒரு எரர். அதுக்கப்புறம் மகா சிவராத்திரி, அப்போவும் எரர். எல்லாருமே அதுக்கு நான் போகிற இடத்துக்கெல்லாம் வந்து கேரவனில் லாரி லாரியாக வந்து நான் மக்களை கூட்டிகிட்டு போகிறதுன்றது காசு இருந்தால் ஒன்றும் தெரிவிக்காது. ஓகே, அதனால் யதார்த்த ரீதியாக இப்போ தான் நானும் ஒவ்வொன்றா தோது பார்த்துட்ருக்கேன். அதனால் டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, அவ்வளோதான் ஊரில் எரரு. மற்றபடி எந்த விதமான எரருமே கிடையாது. ஓகே, மற்றபடி ஒவ்வொரு செலிப்ரிட்டியாவோ ஒவ்வொரு நிலையில் தோதாகிறப்போ இங்கேயே நிறைய நிலம் இருக்குது. இங்கேயே நிறையா நிலம் இருக்கிறதுனால நிறையா நல்லா அருமையான வீடு எல்லாமே அமைச்சிக்கலாம். ஓகே, எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி, ஸ்விம்மிங் பூல் கூட இருக்கிற மாதிரி, லிஃப்ட் இருக்கிற மாதிரி, எல்லா வசதியும் இருக்கிற மாதிரி, டாப் லெவலில் எல்லா ஃபெசிலிட்டியும் இருக்கிற மாதிரியான வசதியுள்ள ஒரு கட்டடத்தை எல்லாமே அமைச்சிக்கலாம். ஓகே, ஏன்னா இங்கேயே எல்லா வசதியுமே இருக்குது. க்ரஷர் இருக்குது, சிமெண்ட்டு இருக்குது, கம்பி இருக்குது, எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. மேக்ஸிமம் எல்லா ஃபெசிலிட்டியுமே இருக்குது. ஓகே, அதனால் இங்கேயே தரமான ஒரு வீடு அமைச்சிக்கலாம். ஒரு இயற்கையான ஒரு சூழ்நிலையிலையும் ஒரு இடமாவும் இருக்குது. ஓகே, அதனால் ஊரில் பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, ஒவ்வொன்றா தான் தோது பார்க்கணும், அவசரப்படக்கூடாது. ஓகே, அவங்கவுங்களுக்கு என்ன தேவையோ அந்த நிலையில் தான் ஒவ்வொன்றா தோது பார்க்கணுமே தவிர, எல்லாருக்கும் ஒரு பொதுவான நிலை அப்படின்றது தோதாகாது. ஓகே, அதனால் அவங்கவுங்க நிலையில் ஒரு பண்பாகவும் கொஞ்சம் மேன்மையாகவும் ஒரு பகுத்தறிவாகவும் செயல்படுறப்போ ஒவ்வொன்றா தோதாகும். ஓகே, மற்றபடி டோன்ட் மிஸ் அண்டர்ஸ்டாண்டிங். எரர் ஏற்படுத்தாதீங்க. எந்த ஒரு விஷயமா இருந்தாலும் மருத்துவ ரீதியாகவும் அறிவியல் ரீதியாகவும் நீங்கள் அதை அணுகிறப்ப தான் தீர்வு கிடைக்கும். ஓகே, அந்த தீர்வு தான் நிரந்தரமான ஒரு பதிலாக இருக்கும். ஓகே, சரி, அடுத்த தகவல் சென்னை டிஸ்கஷன். சென்னை பொறுத்த வரைக்கும் என்ன தகவல் அப்படின்னா, எனக்கான ஒரு தொழில் ஓகே அங்கே இருக்குது. நிறையா வசதி இருக்குது. தமிழ்நாட்டோட தலைநகரம். நிறையா ஆர்டிஸ்ட்டு, நிறையா டைரக்டர்ஸு, நிறையா ப்ரொடியூசர்ஸு எல்லாமே ஒரு பேக்கேஜாக சென்னையில் தான் இருக்காங்க. அதுக்காக தான் நான் அந்த 8 வழி சாலை அமையணும் அப்படின்றதுக்காக வெயிட் பண்ணிகிட்ருக்கேன். ஏன்னா 8 வழி சாலை அமைஞ்சது அப்படின்னா ஒரு 3 மணி நேரத்தில் நான் சென்னை ட்ராவல் பண்ணுவேன். மறுபடியும் அங்கேருந்து நான் 3 மணி நேரத்தில் சேலம் வந்துடலாம். நிறைய விஷயத்தில் தோதாக அமையும். ஓகே, மற்றபடி நீங்கள் ஆர்டிஸ்ட்டு, டைரக்டர்ஸு, ப்ரொடியூசர்ஸு நீங்கள் புறப்பட்டு தாராளமாக இங்கே சேலம் வரலாம். ஓகே, உங்களுக்கு தேவையான பாதுகாப்பு கிடைக்கும், தேவையான உணவு கிடைக்கும், உங்களுக்கு தேவையான மூவிஸ் புக்கிங்கு, வெப்சீரிஸ் புக்கிங்கு, ட்ராமா புக்கிங்கு, உங்களுக்கு தேவையான தகவலுமே கிடைக்கும். ஓகே, யதார்த்த ரீதியாக கேஷும் கூட கிடைக்கும். ஓகே, அதனால் ஒற்றுமையாக, பண்பாக, பக்குவமாக நீங்களே புரிஞ்சு நடந்துக்குங்க. ஓகே, சரி, அடுத்த தகவல். இன்றைக்கி ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, ஞாயிற்றுக்கிழமைனாலே பொதுவாக லீவு தான். ஓகே, அன்றைக்கி பொறுத்த வரைக்கும் கோவிலுக்கு போகிறவங்க கோவிலுக்கு போகலாம், அல்லது சர்ச்சுக்கு போகிறவங்க சர்ச்சுக்கு போகலாம், மசூதிக்கு போகிறவங்க மசூதிக்கு போகலாம், அல்லது வீட்டில் ஓய்வு எடுக்கலாம். பாலிடிக்ஸை பொறுத்த வரைக்கும் அன்றைக்கி லீவு நாள் தான். ஓகே, இன்றைக்கி ஸ்டாலினோ உதயநிதி ஸ்டாலினோ நீங்கள் லீவு தான் எடுத்துக்கணும், ஏன்னா ஞாயிற்றுக்கிழமை. ஓகே, எடப்பாடி பழனிசாமி நீங்கள் ஏதாவது ஒரு ஃபங்க்ஷனில் கலந்துக்கலாம். ஓகே, அப்பப்போ ஏதாவது ஒரு தகவல் சொல்லிகிட்டே இருங்க கட்சி சார்ந்த நபர்களுக்கு. ஓகே, ஒவ்வொன்றா தோது பாருங்கள். ஓகே, உங்களுக்குன்னு ஒரு பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம் அப்படின்னா, இந்த மாதிரி 5 வருஷத்துக்கு நீங்கள் தான் நிர்வாகிகள்னால் நீங்கள் தான் எல்லாமே தோது பார்த்துக்கணும். ஓகே, கேஷ் அப்படின்றப்போ வருஷத்துக்கு ஒரு டைமோ அல்லது 5 வருஷத்துக்கு ஒரு டைமோ நான் உங்களுக்கு கேஷ் கொடுப்பேன். ஏதோ தேவைன்னா நான் உங்களுக்கு கூப்பிடுவேன். மற்றபடி நீங்களாக தான் நிர்வகிச்சுக்கணும். எனக்கு எல்லாமே நீங்கள் தான் தோதாக அமைச்சு கொடுக்கணும். அதுக்கு தான் உங்களுக்கு பொறுப்பு வழங்கப்படுகிறது. ஓகே, ஒவ்வொரு பொழுதும் சரி, ஒவ்வொரு வாரமும் சரி, ஒவ்வொரு மாதமும் சரி, நான் தோது பார்க்குறதுன்றது எனக்கு தோதாகாது. ஏன் அப்படின்னா எனக்கு நிறையா வேலை இருக்குது. உலக நாடுகளில் எனக்கு நிறையா வேலை இருக்குது.
அந்த வேலையை தோது பார்த்தா தான் எனக்கு நிறைய கேஷ் கிடைக்கும். கேஷ் கிடைக்கிறப்ப தான் நான் இன்வெஸ்ட்மெண்ட் செய்கிறப்ப தான் நிறையா விஷயம் கிடைக்கும். நிறையா பேர் இன்வெஸ்ட்மெண்ட்டு, என்ஜாய்மெண்ட்டு, அந்த ஒரு ஹாப்பினஸ்ஸு எல்லாமே எதிர்பார்க்குறாங்க. ஆனால் அதுக்கான உழைப்பு மறந்துடுறாங்க. உழைப்பால் மட்டும்தான் எல்லாமே கிடைக்கும். வேலை செஞ்சால் தான் கேஷ் கிடைக்கும். கேஷ் கிடைச்சா தான் எல்லாமே தோதாகும். ஆனால் இந்த வேலை செய்கிறப்ப தான் நிறையா பேர் எரர் ஏற்படுத்துகிறாங்க. அதனால் அப்படிலாம் செய்யக்கூடாது. ஓகே. அதனால் சென்னையில் உள்ளவங்க புறப்பட்டுவாங்க. சரி, அடுத்த தகவல் யூஎஸ்ஏ டிஸ்கஷன். யூஎஸ்ஏ பொறுத்த வரைக்கும் மாலை 6 மணிக்கு அங்கே பகல் பொழுது 6 to 10 வரைக்கும் அந்த பேர்ல் ஆரின்சன் ஏதோ ஒரு வகையில் ஏற்படுத்தலாம். அந்த டைம் மட்டும் ஜாக்கிரதையாக இருக்கணும். ஆனால் என்ன கருமாவோ தெரியல, யூஎஸ்ஏவோட பகல் பொழுது எப்பயுமே நம்ம ஆக்கிரமிப்பு அப்படின்ற மாதிரியான ஒரு ஸ்டேட்டஸ் தான். ஏன்னா அவங்க அமைதியாக இருக்க மாட்டேங்கிறாங்க. ஒரு ரிலாக்ஸாக வாழ தெரிய மாட்டேங்குது. அதனால் நம்ம ஏதாவது ஒரு கருக்கல் உணர்வு அவங்களுக்கு ஏற்படுத்திகிட்டே இருந்தோம்னா தான் அவங்க ஒரு அமைதியாக இருக்காங்க. இல்லைன்னா எரர் ஏற்படுத்துகிறாங்க. அது எஜுகேஷன் லெவலில் ஓரளவு புக்ஸ் நிறையா படிக்க ஆரம்பித்தாங்கன்னா சரியாயிடும். எந்த வேலை வெட்டியுமே இல்லாமல் நிறைய பேர் அமெரிக்காவில் இருக்காங்க. அதனால் ஏதோ ஒரு வகையில் பட்டர்ஃப்ளை அட்டாக் ஏற்படுத்தி ஏதோ தோது பார்த்துக்கணும்னு நினைக்கிறாங்க. அது தோதாகாது. அதனால் விழிப்புணர்வாக இருக்கணும். அடுத்து கேரளாவை பொறுத்த வரைக்கும் அந்த சில எரரெல்லாம் சால்வ் ஆகிற வரைக்கும் தீர்வு அப்படி தான். என்ன அப்படின்னா, பகல் பொழுது 10 மணிலேருந்து மாலை 6 மணி வரைக்குமே உங்களுக்கு ஒரு சுதந்திரமான வாழ்வியல். இரவு 6 மணிலேருந்து அடுத்த நாள் காலையில் 10 மணி வரைக்கும் கேரளா அப்படின்றது ஸ்டே பண்ணுறதுக்கு தோதாகாத இடம் மாதிரி தான் சூழ்நிலை அமையும். ஓகே. அப்படின்னா அங்கே நாங்கள் இறப்படுத்த சான்சஸ் இருக்குது. நிறையா பேர் உளவியல் ரீதியாக இறப்படுத்த சான்சஸ் இருக்கிறனால ஒரு பாதுகாப்பு நிமித்தமாக உங்களுக்கு ஒரு 10 மணிலேருந்து 6 மணி வரைக்கும் பகல் பொழுது உங்களுக்கு பர்மிஷன் வழங்கப்படுகிறது. மற்ற நேரம்லாம் கொஞ்சம் கேரளா பொறுத்த வரைக்கும் கொஞ்சம் பாதுகாப்பு நிமித்தம் காரணமாக சூழ்நிலை உங்களுக்கு தோதாகாது. ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் என்ன தகவல் அப்படின்னா, நிறையா வெப் சீரிஸ் புக் பண்ணலான்னு இருக்கேன். அது ஒரு Chapter 1, Chapter 2, Chapter 3னாலும் கூட ஓகே தான். ஏன் அப்படின்னா, நிறையா ஓடிடியில் அவங்க எதிர்பார்க்குறாங்க. வெப் சீரிஸ்லாம் கொஞ்சம் நடித்து கொடுங்க அப்படின்றாங்க. அதனால் வெப் சீரிஸ் நிறையா புக் பண்ணலான்னு இருக்கேன். அதில் நிறைய நல்லதும் கூட இருக்குது. ஓகே. அடுத்து இந்த யூடியூப் சேனல்லாம் நிறையா வீடியோஸ் அப்லோட் பண்ணலான்னு இருக்கேன். அதுக்கு ஒரு டைமிங் தேவைப்படுது. ஏன்னா ஒரு வீடியோ எடிட் பண்ணாலே நமக்கு நிறைய நேரம் தேவைப்படுது. ஒரு 1 ஹவராவது தேவைப்படுது. அதுக்கு ஒரு தேவையான வசதி இருக்கிறப்போ ஒன்றும் தெரிவிக்காது. சூழ்நிலையெல்லாம் அமைச்சு எல்லாம் தோதாகிறதுக்கு லேட் ஆகும். ஆனால் அது வரைக்கும் பொறுமையாக காத்திருக்கணும். ஒரு சில பேர் காத்திருக்காங்க. இந்த சோப் நாய்க்கெலாம் எந்த வேலையுமே இல்லாதனால இது ஏதோ ஆன்லைனில் தனக்கு ஆதாயம் கிடைக்கும் அப்படின்றதுக்காக நம்ம வேலை செய்கிறப்பெல்லாம் எரர் ஏற்படுத்துது. அதனால் அதெல்லாம் விலகிருச்சுன்னு வச்சுங்க, நமக்கு நிறையா ஸ்பேஸ் டைம் கிடைக்கும். சர்வர் ரூமில் இன்வால்வ் ஆகக்கூடாது. ஓகே. அதனால் நமக்கு அந்த ஒரு விதத்தில் தோதாகிறப்போ நிறைய விஷயத்தில் நம்ம மூவ் பண்ணலாம். ஓகே. சரி, அடுத்த தகவல். மற்றபடி அவங்கவுங்களுக்கு எஜுகேஷன் நாலேஜ் இருக்குது. அதன்படி ஒவ்வொன்றா தோது பார்த்துக்குங்க. ஓகே. அவ்வளோதான் தகவல். ஓகே. சரி, பண்பு, பக்குவம், மேன்மை, பொறுமை, சமாதானம், நன்று. ஓகே. சரி, டிஎஸ்ஜிஎஸ் ப்ரைவேட் லிமிடெட் கம்பெனிஸ் குட். I call you later. Bye.